ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? பச்சை பயிர் கஞ்சி தான் வைக்க போகிறோம். பச்சை பயிர் கஞ்சின்னு ஞாபகம் வந்தாலே எனக்கு ஸ்கூல் ஞாபகம் தான் வரும். பக்கத்து ஸ்கூலுக்கு வந்து படிப்பு விஷயமா எங்களை அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்து பச்சை பயிர் கஞ்சி தான் எல்லாருக்கும் வச்சு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப அந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சு. அதுலேருந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பச்சை பயிர் கஞ்சி. நம்ம ஊர் சைட்லாம் பச்சை பயிர் கஞ்சி, அதுக்கப்புறம் இந்த பச்சை பயிரில் வந்து வேக வச்சு சக்கரை போட்டு சாப்பிடுவோம். அது மாதிரி தான் நம்ம சாப்பிடுவோம். இந்த சேலத்து சைடில் வந்து குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. இதை குழம்பு, சட்னி ஆட்டி இது மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. தோசையும் ஊற்றலாம். தோசை, இட்லியும் ஊற்றலாம். பனியாரம் ஊற்றினா சூப்பராக இருக்கும். ஒரு டைம் பனியாரத்துலேயும் சாப்பிட்ருக்கேன். அக்கா செஞ்சு கொடுத்துருக்காங்க பனியாரத்தில். நான் இப்போ வந்து பச்சை பயிர் கஞ்சி தான் வைக்க போகிறேன். ஏன்னா சாப்பிடும் போல எனக்கு இப்போ தோணுச்சு. அதெல்லாம் பச்சை பயிர் வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு வந்து பச்சை பயிர் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ நல்லா குழன்னு நல்லா வெந்திருக்கும். அதனால் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் போட்டு ஒரு 5 விசில் அடித்து எடுத்துக்கலாம். நம்ம ஒரு சைடு மேக்ஸிமம் வந்து வேக வச்சு சக்கரை போட்டு சாப்பிடுவோம், இல்லைனா கஞ்சி வச்சு சாப்பிடுவோம். ஆனால் இங்கெல்லாம் வந்து குழம்பு வச்சு தான் சாப்பிடுவாங்க. குழம்புலாம் நாங்கள் வைக்க மாட்டோம் சொன்னால், அப்படியே வைக்க மாட்டீங்களா, அப்போ என்ன தான் குழம்பு வைப்பீங்கன்னு நம்மளை கேள்வி கேட்பாங்க. அது மாதிரி தான் இங்கே அதிகம் பச்சை பயிர் தட்டைப்பயிர் மாதிரி குழம்பு வைப்பாங்க. இது வந்து கருப்பட்டி வச்சு தான் நம்ம வந்து கஞ்சி கரைச்ச போகிறோம். கருப்பட்டி சேர்க்கறது ரொம்ப நல்லது, பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. விசிலும் வந்துருச்சு. கருப்பட்டி வந்து இடித்து எடுத்துக்கலாம். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருப்பட்டி. நான் எந்த ஊருன்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நான் தஞ்சாவூர். இப்போ மேரேஜ் பண்ணது வந்து சேலம். இப்போ சேலத்தில் தான் நான் இருக்கேன். நான் இப்போ வந்து தஞ்சாவூர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச ஊருன்னு சொன்னால் நான் எங்கள் ஊர் தான், பிறந்து வளர்ந்த ஊரை தான் நான் சொல்லுவேன். இந்த ஊரும் பிடிக்கும். இருந்தாலும் எங்கள் ஊரை நான் விட்டே கொடுக்க மாட்டேன். எங்கள் வீரை ரொம்ப தஞ்சாவூர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குலாம் யாருக்கெல்லாம் தஞ்சாவூர் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். விசில் வந்துச்சு. விசிலும் தானாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு பாருங்கள், கொலன்னு. லைட்டாக மசிச்சு விட்டுட்டு நம்ம நாட்டு சக்கரை கருப்பட்டி எடுத்து வச்சுக்க சேர்த்துக்கலாம். சூப்பராக வந்துருச்சுண்ணா. லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நான் மசிச்சு விட்டுட்டேன். அடுப்பையும் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சாச்சு. இது எப்படியே மஞ்சத்தூள், தக்காளி, பூண்டு, வெங்காயம்லாம் போட்டால் இது வந்து குழம்பு, அப்படியே பச்சை பயிர் குழம்பு. சர்க்கரை, தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டால் பச்சை பயிர் கஞ்சி. இதுதான் வித்தியாசம். ஆனால் பச்சை பயிர் குழம்பு எனக்கு அவ்வளோதான் பிடிக்காது. இங்கே அதிகம் அதுதான் வைப்பாங்க. இப்போ வந்து கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இடிச்ச கருப்பட்டி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு கருப்பட்டி சேர்த்துங்க. சரி, எல்லாத்தையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்துக்கலாம். கெட்டியாக இருந்தால் கெட்டியாக சேர்த்துக்கலாம். இது கரையட்டும். இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடிலாம் சேர்த்தா வாசனையாக குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் லீவா, அந்த நேரத்தில் செஞ்சு கொடுத்தா அது ரொம்ப நல்லது. கருப்பட்டிலாம் சேர்த்தது இன்னும் ரொம்ப நல்லது. நான் திருப்பியும் வந்து தண்ணி சேர்க்கல. இந்த அளவுக்கு போதும். நான் ஒண்டியும் தான் இருக்கேன், தனியாக இருக்கிறதுனால 2 நேரம் வச்சு குடிப்பேன் நான். அதனால் போதும் இந்த அளவு தண்ணி. நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா வாசனையாக இந்த கருப்பட்டி சேர்த்தனால தான் பச்சை பயிருக்கும் இந்த கருப்பட்டிக்கு நல்ல ஒரு வாசனையாக சூப்பராக இருக்குது கஞ்சி. இப்போ வந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் துருவலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குடிக்க வேண்டியதான். சூடாக குடிக்கும்போது டீ காஃபிலாம் தேவையே கிடையாதுங்க. 2 நேரம் டீ குடித்தா ஒரு நேரம் நம்மளால் கஞ்சி வச்சு குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சூப்பரான கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, பச்சை பயிர் கஞ்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி வேணால் தண்ணி சேர்க்கலாம். ஆற இன்னமும் கெட்டியாயிரும். தண்ணி வேணால் தண்ணி சேர்த்துக்கங்க. இந்த அளவுக்கு போதும். நான் ஒண்டி தான் இருக்கனால இந்த அளவுக்கு போதும். உங்களுக்கு தண்ணி அதிகம் வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம். கம்மியாக வேணால் கம்மியாக சேர்த்துக்கலாம். டீலாம் தோற்றுருங்க. டீ போடுறதுக்கு இது ஒரு நாளைக்கு ஒரு நேரத்தை வச்சு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ தான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடாக ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சூப்பரான சுவையான பச்சை பயிர் கஞ்சி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. உண்மையிலே வேறு டேஸ்ட்டில் தேங்காய் துருவல், அந்த பச்சை பயிறு, அந்த கருப்பட்டிலாம் போட்டது வாசனை சூப்பராக இருக்குது. புதுசாக பார்க்குறீங்க வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். செம்ம ரிசல்ட் வரும். சூப்பராகவும் இருக்கும். அதுவும் விரும்பி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாகும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நாங்களாம் இதெல்லாம் அடிக்கடி சாப்பிட்ருக்கோம். ஸ்கூல் லீவ்லாம் அம்மா அதிகம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. நாங்கள் அதிகம் சாப்பிட்றது பச்சை பயிர் கஞ்சி, இந்த தட்டைப்பயிரில் சக்கரை போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.